ராஜராஜ சோழனுடைய மனைவியா இருந்தவங்க யாரு அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் பட்டியலில் பல குழப்பங்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரலாறை பத்தி தேடுறவங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல குறிப்பிடப்பட்டிருக்க பெயர்கள் உண்மையா யார் அடையாளப்படுத்துது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஒரே பெயரை பல பேருக்கு கொடுத்துருப்பாங்க, அதனால இது யாரை குறிப்பிடுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த வரிசையில ராஜராஜ சோழனுக்கு மனைவியா இருந்தவர்கள் யாரு அப்படிங்கிற பெயர் பட்டியல் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பட்டியலில் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராஜராஜ சோழனை வானதி அப்படிங்கிறவங்க மனம் முடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதே சமயம் அவங்க அரியணை ஏறவும் இல்லை. ஆனாலும் வானதியினுடைய வயிற்றுல பிறக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் தான் அடுத்த சோழ குலத்தினுடைய அரசனா முடிசூடுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல பட்டத்து அரசியா அமர்ந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகமாதேவி. இவங்க தான் பட்டத்து அரசியா ராஜராஜ சோழனோட அரியணை ஏறுறாங்க. அப்போ ராஜராஜ சோழனுக்கு இந்த மாதிரி எத்தனை அரசிகள் இருந்தாங்க, எத்தனை மனைவியர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோழமாதேவி, திரிலோக்கியமாதேவி, பஞ்சவன்மாதேவி, அபிமானவள்ளி, லாடமாதேவி, பிருத்திவிமாதேவி, மீன்வன்மாதேவி, வீரநாராயணி, வில்லன்மாதேவி, இவங்க எல்லாருமே ராஜராஜ சோழனுடைய மனைவிமார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கல்வெட்டிலிருந்து தெரிய வரக்கூடிய பெயர் பட்டியல். இந்த பெயர்கள் எல்லாமே அவங்களுடைய தாயார், சகோதரி, உடன் பிறந்தவங்க, இந்த மாதிரி பல பேருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.